கொரியராயா? அம்மாக்கு வந்திருக்குமா? அம்மாக்கு வந்திருக்கு. எந்த அம்மாவுக்கு? சுசித்ரா அம்மாவுக்கு. சரி அம்மா சைன்மா. நீயே போட்டுக்கப்பா போப்பா. பாட்டி யாருக்கு கொரியர் தான் வந்திருக்கு? எனக்கா? பென் டிரைவ். யார் இது அனுப்புனது? இத போட்டு ப்ளே பண்ணுங்க. இதுவும் நான் தானா? எனக்கு இதெல்லாம் தெரியாதேம்மா. தெரியாதா? இருங்க. ஏ வசு, ஏ மீனாட்சி, வாங்க, இத டிவில போடு. கொடுங்க மீனாட்சி, அது கொடு. பென் டிரைவ் சீக்கிரம் போட சொல்லுங்க. போடுவாங்க போடுவாங்க. பாட்டி ஆன் பண்ணுங்க. ஐயோ முதலாளிமா, பாத்தீங்களா பாத்தீங்களா, நாம எதுக்காக தேடி அலையறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல உள்ளம் நமக்காகவே இத அனுப்பி வச்சிருக்கு. அக்கா, என்னால நம்பவே முடியலையே. எதே நம்ப முடியலையா? ஏய், நீ நல்லா பார்த்தேல்ல, நீ நல்லா பார்த்தேல்ல. உன் புருஷ அர்ஜுன் ஷாலினி கழுத்துல அப்படியே தாலி கட்டினத வீடியோல பார்த்து அப்படியே ரசிச்சிங்கல்ல. நீ உறுதியா நடந்திருக்காதுன்னு சொன்னப்பவே எனக்கு தெரியும் இது உறுதியா நடந்திருக்கும்னு. ஆமா, எப்பவும் பெருசா லா பாயிண்ட் அப்படியே பேசுவியே, இப்ப பேசு, இப்ப பேசு. அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துடக்கூடாதுன்னு ஐயோ டிஜிபி எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பேச்சு பேசுனா இவ. அதெல்லாம் இப்ப பேசுறியே, இப்ப பேசு, இப்ப பேசு. பாட்டி, தேவையில்லாம பேசாதீங்க. இது வெறும் ஒரு சாதாரண வீடியோ. இதுல இருக்கிறது நான் தான்னு அர்ஜுன் மாமா சொல்லட்டும். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு மீனாட்சி. அன்னைக்கு அந்த டிஜிபி என்ன சொன்னாரு? அர்ஜுன் தான் தாலி கட்டினாருன்னு ப்ரூவ் பண்ணா உடனே வசு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடணும்னு சொன்னாரா இல்லையா? முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போ சொல்லு, போ சொல்லு. பாட்டி, இது அவங்களோட லைஃப், அது அவங்களோட சொந்த பிரச்சனை. அதுல நீங்க தலையிடாதீங்க. எதுமா சொந்த பிரச்சனை? எது சொந்த பிரச்சனை? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மட்டும் நடந்துருந்தா அது சொந்த பிரச்சனை. இது இப்ப நம்ம வீட்டு பிரச்சனை, ஷாலினியோட வாழ்க்கை பிரச்சனை. இன்னும் இவ்வளவு இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தா இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு தெரியவே தெரியாதே. இவ்வளவு தூரம் சொல்றேன், கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம இங்கே நின்னுட்டு இருக்க. வெளியில போ, வெளியில போடி. இத சொல்ல நீங்க யாரு? இந்த வீட்ல உங்க இடம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அனாவசியமா பேசாதீங்க. மீனாட்சி, பாட்டியை ஏன் திட்டுற? இந்த வீட்டு பிரச்சனைய 4 சவத்துக்குள்ள பேசி முடிவெடுக்காம போலீஸ் வரைக்கும் கொண்டு போனது யாரு? அவளா இல்ல நாங்களா? அவ கூட்டிட்டு வந்த போலீஸ் சொன்னது தானே பாட்டிய சொல்றாங்க. நான் என்ன பேச நினைச்சனோ அததான் இப்ப பாட்டி பேசியிருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டு மரியாதை அவளை வெளியில போக சொல்லு. எப்போ ஷாலினி கழுத்துல அர்ஜுன் கட்டின தாலி நெஜம்னு தெரிஞ்சதோ அப்பவே நீ இந்த வீட்ல இருக்கறதுல அர்த்தமே இல்ல. மரியாதையா வெளியில போடி. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு மரம் மாதிரி நின்னுகிட்டே இருக்க. இப்ப நீ வெளியில போகலன்னு வச்சுக்கயே, அப்புறம் இந்த வீட்ல என்னென்ன நடக்கும்னே தெரியாது. மா இரு, நானும் ஒரு பிட்ட போட்டு வரேன். நான் பேசாம இருந்தேனா சப்போர்ட்டுக்கு வரலன்னு வசு சந்தேகப்படுவான். ஒரு நிமிஷம் இரு. பாட்டி, எதுவா இருந்தாலும் அர்ஜுன் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ பாப்பா, உனக்கு இவள பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி பல தடவை வெளியில போற மாதிரி அப்படியே போவா. ஆனா கேட்டு கிட்ட யாராவது தடுத்து இவள அப்படியே உள்ள கூட்டு வந்துருவாங்க. எதையாவது பேசி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த தடவை எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டா இந்த கடையநல்லூர் காந்திமதி. ஏன் நடக்காது? நான் சொல்றேன், அக்கா எங்கேயும் போக மாட்டாங்க. மீனாட்சி, ஆத்தி, இது நாள் வரைக்கும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன. நான் ஏதாச்சும் சொல்லிருக்கேனா? இப்ப பிரச்சனை முத்தி போச்சு. இனிய இவளை இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தா நம்ம வீடே நரகமா மாறிடும். இன்னும் என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்கணுமோ அத்தனையும் நடக்கும். யாரு கண்டா? எனக்கோ இல்ல அர்ஜுன் உயிருக்கோ கூட ஆபத்து வரலாம். இப்போ நான் சொல்றேன், வெளியில போ. நான் போக மாட்டேன்.
இத நான் நம்ப மாட்டேன். இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நான் போக மாட்டேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடி. அர்ஜுன் சார் வந்து சொல்லட்டும், அப்புறமா நான் போறேன். என்னடி அர்ஜுன் சார் வந்து சொல்லணும்? என்ன அர்ஜுன் சார் வந்து சொல்லணும்? நல்ல வாய்க்கிழிய பேசுற, வாடி வெளிய. விடுங்க பாட்டி. வாடின்னு சொல்றேன் இல்ல பாட்டி வாடின்னு சொல்லிடுங்க பாட்டி. கேட்க மாட்டேங்கிற. வா விடுங்க. வா ஐயோ, வெளியில. வேண்டாம். பாட்டி, வா. பாட்டி அத்தை என்னத்த இதெல்லாம்? யாருக்கிட்ட? இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்ட உன் வேலையெல்லாம் நடக்குமா? ஓடி போ. வசு, பாட்டி ஏய் பேசாம போ. ஓடி வெளிய. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வாயெல்லாம் பல்லா இருக்கே. ஐயோ இருக்காதா பின்ன? எத்தனை நாள், எத்தனை தடவை, எத்தனை சண்டை. அந்த வசுந்தரா ஒவ்வொரு தடவையும் பூட்டின ரூமுக்குள்ள பூனைய துரத்துற மாதிரி அவ இஷ்டத்துக்கு என்ன பாடா படுத்துனா. அவளை இங்க இருந்து துரத்த முடியாதோன்னு ஆயி போச்சு. ஆனா இன்னைக்கு நிஜமாவே அவ இந்த வீட்டை விட்டு ஓடியா போயிட்டா. அப்பா, இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர ஜனகராஜ் மாதிரி ஐயோ வசு இந்த வீட்டை விட்டு போயிட்டாளேன்னு சந்தோஷத்துல அப்படியே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஐயோ இந்த சந்தோஷத்துல அண்டா நிறைய பாயசம் வச்சு தனியா அப்படியே குடிக்கணும்னு இருக்கு. ஆனா கீழே இருக்க இந்த வீல் சேர் அது எப்ப எதை சொல்லுனே தெரியாது. அதுதான் ஆர்வத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன காந்தி, ஒரு ரெண்டா போதுமா? பத்தாது. சரியான தீனி பண்டாரமா இருக்கியே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்ன கிண்டலா? டேய் நீ எல்லாம் ஆஸ்க உஸ்கன்னு கொலை பண்ணதாண்டா லாய்க்கு. என்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நினைச்சது அப்படியே கச்சிதமா பண்ண தெரியுமாடா உனக்கு? சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. வேணும்னா காந்திமதி கிரேட்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாமா? தம்பி சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மையாவே நீங்க கிரேட் தாமா. நீங்க இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இனிமே அந்த வசுந்தராவால என் பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுலமா. ஐயோ அது எப்படி வருமா? அவதான் இந்த வீட்டை விட்டே போயிட்டாளே. இந்த பாரு, இனி அவளால ஒரு பிரச்சனையுமே வராது. நீ இங்க தைரியமா இருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையநல்லூர் காந்திமதியோட நிழல்ல பத்திரமா இருப்பீங்கன்றத மறந்துடாதீங்க. இல்ல பாட்டி, எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டாதான். அவ இந்த வீட்டுல இல்லதான். ஆனா அர்ஜுன் மனசுல வசு நினைவா எப்பவுமே இருக்கான். அன்னைக்கு டாக்டர் கிட்ட அர்ஜுன் பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அர்ஜுன் வெளியில பிடிக்காத மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவளதான் நினைச்சிட்டு இருக்காரு. அர்ஜுனை நம்ப முடியாது பாட்டி. அர்ஜுன் வந்து வசு எங்கன்னு கேட்டா சுசித்ரா மேடம் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா வசு வெளியே போனதுக்கு நான் தான் காரணம்னு அர்ஜுன் நினைச்சுக்கிட்டு என் மேல கோவப்பட்டா என்ன பண்றது? ஐயோ இங்க பாரு ஷாலினி பாப்பா, நீ எதுக்கு அனாவசியமா கவலைப்பட்டு இருக்க? பாரு, அந்த அர்ஜுன் உலகத்துல ரெண்டே பேருக்கு தான் அடங்குவான். ஒண்ணு அந்த வசு, இன்னொன்னு இங்க பாரு அவங்க ஆத்தா. அவ்வளவுதான். இப்ப வசு இங்க இல்ல, அதனால அர்ஜுன் அடங்க வேண்டியது அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான். அதெல்லாம் அவங்க அம்மா சிறப்பா செஞ்சிருவாங்க. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அதுவும் அர்ஜுன் உன் மேல கோவப்படுறான்னு தெரிஞ்சா நிச்சயமா வீல் சேர் கூப்பிட்டு அவனை கண்டிச்சிடும். அம்மா சொல்லிட்டா அர்ஜுன் அப்படியே வாய முடிக்கிட்டு பேசாம இருந்துருவான். அதனால இந்த சில்லியா கவலைப்படுறதெல்லாம் இப்பவே விட்டுடு. பி ஹாப்பி, அவ்வளவுதான். இத பாரு, அர்ஜுன கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. ஏன் சொல்றேன்னா, ஆம்பளைங்க ஆசைக்கும் அழுகைக்கும் தான் அடங்குவாங்க. அதுதான் பொண்ணுங்களோட பலமே. பொண்ணுங்களோட பொல பொல பொலன்னு வர கண்ணீர் தான் அவங்களுக்கு பெரிய ஆயுதமும் கேடயமும். புரியலையே பாட்டி. இத பாருடி, புருஷனுக்கு கோபம் வரும்போது பொண்ணுங்களோட கண்ணீர் தான் கேடயம். அதே நேரம் நமக்கு தேவை வரும்போது அதுதான் நம்மோட ஆயுதம். இப்ப புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு பாட்டி. யாருகிட்ட? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நீ பூந்து விளையாடுவ. சரி 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 சரி, அடுத்தது நாம என்ன பண்ணலாம்? காந்தி, நாம என்ன பண்ணலாங்கிறத விட அந்த வசுவை நம்ம என்ன பண்ணலாம்னு கேளு, அதான் பொருத்தமா இருக்கும்.
வசு வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நமக்கு தான் தொந்தரவு. ஏற்கனவே அவளை என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்ல, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ சொல்றதும் சரிதான்டா. இந்த வீட்ல இருக்கும்போது அவ என்ன பாடுபடுத்தி இருக்கா. அவ ஆடின ஆட்டத்துக்கு நிச்சயம் அவளை பழி வாங்கியே தீரணும். அதுவும் இல்லாம இந்த பாம்பு, நாய், பேய் இது மூணையும் எங்க இருந்து துரத்தினாலும் அங்கேயே திரும்பி வந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த வசுவும். எப்ப வேணாலும் திரும்பி வந்தாலும் வந்துருவா. அதுக்கு முன்னாடி அவளை ஒரு வழி பண்ணிடணும். இந்த கடையநல்லூர் காந்திமதிய முறைச்சா அவ கதி அதோ கதிதான்னு இந்த உலகத்துக்கே காட்டணும். சரோஜா, ஐயோ ஏண்டி இப்படி அடிச்ச? பட்ட கல்லையே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்க. அடி பட்ட இடத்துலயே படுதே. ஐயோ சாரிமா, தெரியாம தட்டிட்டேன். ஆமா, இந்த இடத்துல எப்படி அடிபட்டுச்சு? அது ஏண்டி கேக்குற? அந்த இடத்துல அடி மட்டுமா பட்டது? இந்த அழகான உடம்புல அங்கங்க 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 வீங்குற மாதிரி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த ஃப்ராட் பயலால வந்தது. புரியலையேம்மா. சொல்றேன் கேளு. இதோ இங்க நிக்கிறானே இந்த நல்லவன். இந்த நல்லவனுக்காக நான் தாங்கின தியாக கதைய சொல்றேன் கேளு. அப்பா, ஒரு நாள் இந்த பயலுக்கு சோறு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. யாருங்க? யாருன்னு கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லுங்க. திருடன் திருடன் திருடன்! மீனாட்சி, சீக்கிரம் வாங்க. அத்தை, மீனாட்சி, 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 திருடன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத பாருங்க. இருங்க, இந்தாங்க தம்பி. ஆமா, திருடன் தம்பி அவன் இங்கதான் இருக்கான். கன்ஃபார்மா நீங்க ஓரமா போயிடுங்க. மம்மி அங்க. இந்த காந்திமதி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? யாரு? திருடன். டேய், எங்கடா வர்ற படுவாய் பயல? ஏய் திருடா, நான் தான் ரஞ்சித். ஏய் என்னையே அடிக்கிற? எங்க போனா மம்மி? உள்ள போடா உள்ள போ. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற காந்தி? நீ சாப்பாடு கொண்டு வருவன்னு காத்திருந்து என்னால பசி தாங்க முடியல. அதான் கிச்சனுக்கே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன். அந்த நேரம் பார்த்து மீனாட்சி என்ன பாத்துட்டா. ஐயோ, பாவி பையல ரூம் கதவை நான் திறந்து வச்சது தப்பா போச்சு. ஏண்டா, ஒரு வேளை சாப்பிடல நீ செத்தா போயிடுவ. நீயும் மாட்டி என்னை ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தியாடா? நீங்க விடக்கூடாது. ஐயோ அர்ஜுன் பாட்டி, அங்க என்ன பண்றீங்க? இல்ல தம்பி, திருடனை தேடிட்டு இருக்கேன். ஆமா, பெருசா தேடுறீங்க. உங்களுக்கு டயர்ட் வந்துருச்சு. நீங்க எங்க தேடுங்க, நான் அங்க போய் தேடுறேன். ஐயோ வராதீங்க. நீங்க அங்கேயே போய் தேடுங்க. திருடனை இங்க வந்தா நான் பாத்துக்கிறேன். அவனா? இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ காந்தி, என்ன இங்கே தூங்க வைக்கலாம்னு பாக்குறியா? எனக்கு இந்த இடம் வேணாம். நான் ரூமுக்கு போகணும். போட்டேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டுருக்கு. நான் சொல்றது முதல்ல கேளு. டேய், நான் இந்த போர்வையை போத்திக்கிட்டு அப்படி திருட மாதிரி அங்க போவேன். இவங்க எல்லாரும் என்னத்தான் திருடன் நினைச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த டைம்ல நீ என்ன பண்றேன்னா, நைஸா கிளம்பி பின்னாடி வழியா போய் ஒரு ரூமுக்கு எஸ்கேப் ஆயிடுற. சூப்பர் காந்தி, சூப்பர் காந்தி. அதேதான். யாராவது பாக்குறாங்களா? பாட்டி மாதிரி இருக்கு. பாட்டியேதான். எதுக்கு இந்த பக்கம் போகுது? தப்பா இருக்கே. வசு, அங்க பாரு. திருட. எங்க? அங்க. ஐயோ, அது பாட்டி அடிச்சிடலாம். அதுக்கு சரியான டைம். ஏய், சீக்கிரம் போய் அடி. ஓகே. இரு வர்ற. அங்க போற இரு. ஐயோ,
நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆத்தி என் கொலசாமி நீதாண்டி. ஏய் அந்த மெயினை போடு போ. போடு. சரி. அம்மா இருங்க இருங்க, நான் ஓபன் பண்றேன். இருங்க, நானே யாருன்னு பாக்குறேன். நீ ஓபன் பண்ண, நான் அடிச்சிடுறேன். ஐயோ தம்பியை அடிச்சிட்டீங்கல்ல. இந்த கிழவி எங்க இங்க வந்துச்சு? பாட்டி. ஐயோ, பாட்டி. போடி. ஏண்டி நான் தெரிஞ்சுதானே என்ன போட்டு பொழன்னு பொழந்த. இல்ல பாட்டி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க பாட்டி? சத்தியமா எனக்கு தெரியாது பாட்டி. இங்கன்னு தெரிஞ்சவன அடிக்கிற அளவுக்கு கல்லஞ்சக்காரி இல்ல பாட்டி. அர்ஜுன் சார் தான் பாட்டி. திருடன் உன் பக்கத்துல தான் இருக்கான், அவனை விடாத அடின்னு சொன்னாரு. வசு பாட்டி, என்ன இதெல்லாம்? திருடனை தேடி ஓடுற நேரத்துல நீங்க எதுக்காக பெட்ஷீட் போத்திட்டு ஓடுனீங்க? இத மட்டும் நல்ல லாஜிக்கோட கேளு. ஆனா அடிக்கும் போது மட்டும் லாஜிக்கே இல்லாம அடிப்பாங்க. முதலாளி அம்மா, நேத்துல இருந்தே 2 நாளா எனக்கு இருமல். வெளியில பனி வேற மழை மாதிரி கொட்டுது. வாடி, பனியில நனைஞ்சு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் டாக்டர் வீட்டும் கையுமா அலையணுமேன்னு போத்திட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கல. நல்ல வேளை நான் நேரத்துக்கு வந்தேன். இல்லன்னா புரியுது புரியுது புரியுது. நீங்க மட்டும் இங்க வராம போயிருந்தா இந்நேரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட எனக்கு சங்கு ஓடி இருப்பாங்க. அதுதான் இந்த வலி. சிரிக்கிறியாடி நீனு? இல்ல இல்ல. என்ன பாட்டி இன்னுமா வலிக்குது? கேட்காம நீ என்னடா பண்ணுவ? வாங்குறது நான் இல்ல. அர்ஜுன் தம்பி வந்துருச்சு. இப்ப வசுவ வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது தெரிஞ்சா தம்பி சந்தோஷப்படுமா இல்ல ஏன் வெளியில அனுப்புனீங்கன்னு கோவப்படுமான்னு தெரியலையே. முதல்ல இதுக்கு யாராவது பதில் சொல்லட்டும், அப்புறம் நாம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் இங்க இருக்கீங்க? ஆமா, வசு எங்க? ஷாலினி, வசு எங்க? அது வசு, மீனாட்சி, வசு எங்க மேல இருக்காளா? மாமா, அவங்க போயிட்டாங்க மாமா. எங்க போயிருக்கா? எப்போ வருவா? எப்போ வருவாங்கன்னுலாம் தெரியாது. ஆனா இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு மொத்தமா போயிட்டாங்க. என்ன சொல்ற மீனாட்சி? ஆமா மாமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அக்கா இந்த வீட்டை விட்டு மொத்தமா போயிட்டாங்க. என்ன சொல்ற? வீட்டை விட்டு போயிட்டாளா? எதுக்கு போனா? யார் போக சொன்னது? ஷாலினி, நீ ஏதாவது சொன்னியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லல. அப்போ உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இது என்ன கொடுமையா இருக்கு? பாவம் ஒரு இடத்துல பழி ஒரு இடத்துலயா? ஊரு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்ற மாதிரி எங்க 2 பேரும் மேல ஏன் தம்பி பாயிரீங்க? என்னமா நீங்க இப்படி பேசாம இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தம்பி கிட்ட சொல்லுங்க. அர்ஜுன், தேவையில்லாம அவங்கள எதுக்கு சத்தம் போடுற? என்ன நடந்துச்சுன்னு என்ன கேளு, நான் சொல்றேன். வாங்க. மம்மி, சொல்லுங்கம்மா, என்னம்மா? பாட்டி, டிவி ஆன் பண்ணுங்க. அம்மா, அம்மா, இது நான் இல்லம்மா.